வானகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் வால்யூம் 15ல ஃபேன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, அதுக்கு ஓடா என்னென்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோ உள்ள போலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எஸ்பிஎஸ் வீடியோ வந்து யாராவது பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்போதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக புரியும்னு சொல்லிட்டு கிடையாது, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அண்ட் அந்த வீடியோ மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எஸ்பிஎஸ் வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேஸ் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வால்யூம் 15 ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல ஹலோ ஓடா சென்சே, இந்த எஸ்பிஎஸ் நான் ஆரம்பிக்க போறது கிடையாது அண்ட் வேற யாரும் ஆரம்பிக்க போறது கிடையாது. இந்த வாட்டி மிஸ் வேலண்டைன் வந்து ஆரம்பிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ரீடர் வந்து சொல்றாராம். உடனே மிஸ் வேலண்டைன் வந்து ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். ஓடா வந்து தலையில அடிச்சுக்கிறாரு. இது எப்பயும் நடக்கிறது தான், பட் சும்மா காமெடியா இருக்குது, அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, டென்புரா பத்தி போன வால்யூமோட எஸ்பிஎஸ்ல கேட்டிருப்பாங்க. அதுக்கு இப்ப அந்த ரீடர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஸ்டின் கேட்கிறவரு, அது போர்ச்சுகீஸ்ல வந்து வந்த வார்த்தையாம். போர்ச்சுகீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த மீனிங்குமே கிடையாது தான். அந்த டைம்ல இந்த ஜாப்பனீஸ் பீப்புள்லாம் போர்ச்சுகீஸ் வந்து யாராவது பேசுறாங்க அப்படின்னா என்ன வாயில சொல்றாங்களோ வார்த்தையை அதை அப்படியே எழுதி வச்சிருவாங்களாம். ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்குது. இது பெருசா எந்த இதுவும் கிடையாது. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கூட என்கிட்ட கேளுங்க, நான் வந்து சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓடா கிட்ட சொல்றாரு. ஸோ ஓடா வந்து பாத்தீங்கன்னா, அப்படியா உனக்கு எல்லாமே தெரியுமா, சரி நான் வந்து கொஸ்டின் ஒன்று கேட்கறேன், எனக்கு வந்து அது தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன கொஸ்டின் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வால்யூம் 1 பேஜ் 51 அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீன் ஆகுது. அதுல ஷாங்ஸோட பைரட் பிளாக்ல எப்பயும் 3 கோடு வந்திருக்கும் பாத்தீங்களா. அதுல அந்த 3 கோடு வந்து இல்லையா அந்த சீன் பர்டிகுலர் சீன்ல. நிறைய ரீடர்ஸ் வந்து அதை படிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து சொன்னாங்க அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு, அப்பயும் ஏன் வந்து அங்க மாத்தலன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்கறாரு. அப்புறம் அவரே வந்து பதிலும் சொல்றேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது வேற ஏதாவது சொல்ற மாதிரி சொல்லிட்டு தெரியல. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிம்பிள் ரீசன் தான். ஓட வந்து மறந்துட்டேன் அந்த 3 கோடை வந்து வரையறதுக்கு. அதை வந்து அவரே சொல்றாரு. நான் வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக் வந்து பண்ணுவேன், அதுல வந்து ஒரு மிஸ்டேக் இது, ஆனா இது வந்து மிஸ்டேக்கா போயிடக்கூடாது, அதெல்லாம் வந்து உங்க பென் எடுங்க, உங்ககிட்ட வேற வால்யூம் புக்ல அந்த 3 கோடு வந்து போட்டு விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 3 ஸ்கார் இல்லாம இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல அந்த பைரட் ஃபிளாக்ல. பட் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம், மேபி இல்லாம இருக்கலாம், இல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓட ரீடர் கூட பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்துடலாம். பட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேனல்ல பர்டிகுலர் இமேஜ்ல ஷாங்ஸோட பைரட் ஃபிளாக்ல அந்த 3 கோடு வந்து இல்ல. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சொல்லிட்டு சொல்லலாம். அதுல ஃபேன் வந்து என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, வால்யூம் 12 பேஜ் 31ல செயிலிங் செரிமனின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அண்ட் இந்த கேள்வி கேட்கிறாரு பாத்தீங்களா, அவரோட பென் நேம், அதாவது அவர் சொல்ற அவர் பேர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விவி ஃபேன் கிளப் நம்பர் 17 அவரோட பேரு. எங்கேந்திரா வருகின்ற மாதிரி இருந்துச்சு நமக்கு. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா, இவர் சொல்ற அந்த பர்டிகுலர் சீன் எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டார் ஹெட்ஸ் எல்லாருமே அந்த டைம்ல இருந்தவங்க கிராண்ட் லைனுக்குள்ள போறப்போ ஒரு பேரல் மேல கால் எடுத்து வச்சுட்டு, நான் வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லுவான். ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட்ஸ்மேன் சொல்லிட்டு ஒன்னு சொல்லிட்டு வருவாங்க பாத்தீங்களா. அந்த சீனை பத்தி கேட்கிறாரு. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஒரு ஒன் பீஸ் ஸ்டைல் சைலிங் செரிமனி, எதுக்குன்னா அவங்க கிராண்ட் லைன் போறதுக்கு அந்த மாதிரி வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வரையணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா எனக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதுக்கு டைம் இல்லைன்னா, அந்த 100வது சாப்டர் வரப்போற 100வது சாப்டர், அந்த டைம்ல 100வது சாப்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் 100வது சாப்டர் த லெஜெண்ட் ஆஃப் பிகன் சொல்லிட்டு நான் நேம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். அதனால வேக வேகமா நான் வந்து வரைஞ்சிருந்தேன். அதனால அந்த சைலிங் செரிமனி பத்தி டீட்டெயிலா வரைய முடியலன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்மையான சைலிங் செரிமனி பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கப்பல் வந்து எப்படி உருவாகுது அண்ட் அதை வந்து செயல் பண்ண ஆரம்பிக்குது இல்ல, பயணத்தை ஆரம்பிக்குது இல்ல, அப்ப நடக்கிற செரிமனி பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷிப்பை வந்து கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பில்டிங் செரிமனின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்களாம். அதுக்கடுத்து ஒன்ஸ் அந்த ஷிப் வந்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீஷன் செரிமனின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்களாம். அதெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல் தயாராயிடுச்சு கடலுக்கு போறது அப்படின்னா, அப்பதான் அந்த சைலிங் செரிமனி பண்ணுவாங்களாம். அதான் கிராண்டா பண்ணுவாங்களாம். அண்ட் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கப்பல் வந்து உயிர் வருது இல்ல, மொத்தமா கட்டி முடிக்கிறாங்கல்ல, அதுல அந்த சைலிங் செரிமனி தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதை செலிப்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பாட்டில், அதாவது ஒரு சரக்கு பாட்டில் தான், அதை வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல வந்து அடிப்பாங்களாம். நீங்க வந்து கப்பலுக்கு சேதராமன்னு சொல்லிட்டு நினைக்க தேவையில்ல. இப்ப நீங்க போயிட்டு யூடியூப்ல தேடி பார்த்து கூட அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஷிப்போட சேலிங் செரிமனின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சரக்கு பாட்டில் எடுத்து பவுல் அடிப்பாங்க, கப்பல்ல வந்து அடிப்பாங்க, அது வந்து உடையும். அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஸோ ஓட வந்து என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். அந்த சரக்கு பாட்டில் போயிட்டு கப்பல் அடிச்சுட்டு அது வந்து உடையணும். சப்போஸ் உடையல அப்படின்னா அந்த ஷிப் வந்து கஸ்டுன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கிறாங்களாம். அண்ட் அதை வந்து யாரு உடைக்கிறாங்களோ அவங்க அதை வந்து சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து உடைக்கிறப்ப அவங்க ஸ்பீடா தள்ளினா அது உடையும். அப்படி லைட்டா தள்ளுறது இல்லை வந்து அவங்க ஏதாவது குரங்கு வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த கப்பலே அது வந்து பாதிக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அதை கஷ்டப்பட்டு கட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்களும் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி இந்த வைக்கிங் டைம்லாம் இருக்குது இல்ல, வைக்கிங்ஸ்லாம் வந்து கடலுக்கு போயிருந்த டைம்ஸ்ல அவங்களும் சைலிங் செரிமனி பண்ணிருக்கிறாங்க. அண்ட் அவங்க பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து ஸ்பில் பண்ணுவாங்களாம். அதுவும் யாரோடதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் சாக்ரிஃபைஸ்ல இருந்து ரத்தத்தை சிந்திட்டு
அப்புறமா தான் வந்து பயணத்தை ஆரம்பிச்சதா ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எய்ச்சிரோ ஓடா சம்மா கிட்ட இருக்கிற பொருள்ல ஏதாவது ஒண்ணு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. ஓடா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓடா சென்சே எனக்கு வந்து இதுக்கு பதில் நான் வந்து ரொம்ப நாள் தேடி இருந்தேன். லூஃபி, ஜோரோ, நாமி, உசுப், சாஞ்சி அவனோட பிறந்தநாள் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றேன்னா, இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிறீங்க, அதனால நான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. லூஃபியோட பிறந்தநாள் வந்து பாத்தீங்கன்னா மே 5 தான். இப்ப நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றது செப்டம்பர் 11. ஸோ லூஃபி பிறந்தநாள் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து ஜோரோட பிறந்தநாள் வந்து நவம்பர் 11. அவன் பிறந்தநாள் இன்னும் வரல. நாமியோடது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 3. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. உசோப்போடது வந்து ஏப்ரல் 1. அதுவும் வந்து முடிஞ்சிச்சு. சாஞ்சியோடது மார்ச் 2. அதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ 5 பேர்ல 4 பேர் பிறந்தநாள் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. நான் இப்ப ரெக்கார்ட் பண்ற டைம்ல ஜோரோது மட்டும்தான் வந்து இன்னும் வரணும். அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காப்பாஸ் எல்லாம் உண்மையா இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து பாத்தீங்கன்னா ஆமா உண்மையா இருக்குது, அது நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அப்படின்னா என்னடா கப்பானா என்னடான்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். இதை நான் சொல்றதை விட நீங்க போய் கூகுள்ல தேடி பாருங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் ஒன்லைன் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். கடலுக்குள்ளேயோ இல்ல ஏரிக்குள்ளேயோ இல்ல சிம்பிளா சொன்னா தண்ணிக்குள்ள வாழற மான்ஸ்டர். அப்பப்ப வெளியே வந்துட்டு போகும். இது ஜாப்பனீஸோட மித்து அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுற கட்டுக்கதையில ஒன் ஆஃப் த மான்ஸ்டர் தான் இந்த கப்பாஸ்ன்னு சொல்றது. இதை சில அனிம்ஸ்ல வந்து நீங்க பாத்துருவீங்க. எனக்கு தெரிஞ்சு கென்டாமால காட்டினானுன்னு நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்லை. அதனால அந்த ஷோ கம்ப்ளீட் பண்ணல, பட் ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி ஞாபகம். அண்ட் சில அனிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கப்பாஸ் வந்து காட்டியிருப்பாங்க. அதனால நீங்க அதோட கட்டுக்கதையெல்லாம் நீங்க போய் யூடியூப்ல தேடி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நான் மிடில் ஸ்கூல்ல இருந்தப்ப எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அது என்ன ஃபார்ம்னா, ஃபியூச்சர்ல நீ என்னென்ன பண்ண போற, உன்னோட ஃபியூச்சர் கோர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுல எழுதி கொடுக்க சொல்லி என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. கிளாஸ்ல எல்லாத்தையும் கொடுத்தாங்க, என்கிட்ட கொடுத்தாங்க. அப்ப டீச்சர் கிட்ட வந்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நான் அதுல பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஏதலாமான்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறார். இந்த கொஸ்டின் கேட்டவர் உடனே அந்த டீச்சர் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, டேய் ஒழுங்கா சீரியஸா எழுதுறான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை ஓடா கிட்ட கேட்கிறாரு. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, அப்கோர்ஸ் நீங்க வந்து பைரட் ஆகலாம், எல்லாருமே வந்து இந்த மாதிரி பைரட் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றப்ப அவங்க முழு மனசாதான் வந்து சொல்லுவாங்க. அதனால உங்க டீச்சர் கிட்ட இதை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பைரட் ஆவறதுல இல்லைன்னா அவர் பைலஜர்னு சொல்லிட்டு வார்த்தை யூஸ் பண்றாரு, அது ஆவறதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு அவங்க கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. இப்போ உங்கள எத்தனை பேர் பைரட்டா ஆசைப்படுறீங்க, எனக்கு அதுக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஃபார்ம் நாம கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டைம்ல நீங்க ஒன் பீஸ் ஷோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்க அதுல பைரட்னு சொல்லிட்டு எழுதிருப்பீங்களா இல்லையா, அதே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன் பீஸ் அனிம் நான் பாக்குறப்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னா வால்யூம் 7ல சாப்டர் 57 அது வந்து அனிம்ல அடாப்ட் வந்து பண்றப்ப அது எந்த சீன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெஃப் அவரோட காலை வந்து இழப்பாரு பாத்தீங்களா சாஞ்சிக்காக, அந்த சீனை பத்தி கேக்குறாங்க. மாங்கால வந்து அவரோட காலை அவரே சாப்பிட்டு இருப்பாரு. ஆனா அனிம்ல வந்து அவர் காலை அந்த அவனை காப்பாத்த போறப்ப இழந்ததா சொல்லியிருப்பாங்க. எதனால அப்படி, ஒரு சின்ன பசங்க பாப்பாங்கன்றதுனாலயான்னு சொல்லிட்டு மாத்திரீங்களான்ட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றேன், நாம கரெக்ட், அதனாலதான் நாங்க வந்து மாத்தணும். ஏன்னா சொந்த காலே வந்து சாப்பிடுறது அது கொஞ்சம் ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன பசங்க வர பார்ப்பாங்க. அண்ட் இந்த ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வர இருக்கிறாங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. அண்ட் நிறைய பேர் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, நிறைய பேர் மனசு பாதிக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாரு சிம்பிளா சொல்லணும்னா. அதனால கரெக்டான கைட்லைனுக்குள்ள எடுக்கணும் அனிமே அப்படின்னா அதனாலதான் அந்த மாதிரி வந்து மாத்திடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி அந்த அனிமேட்டர்ஸ் எல்லாம் எப்படிதான் இவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து யோசிச்சு மாத்தி மாத்தி பண்றாங்க. அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். அண்ட் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா டோய் அனிமேஷன் லெட்டர் எழுதுங்க, அவனை வந்து பாராட்டுற மாதிரின்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அண்ட் இப்போ ஒன் பீஸ் போற நிலைமையை பாக்குறப்ப டோய்க்கு வந்து லெட்டர் எழுதணும் தான், ஆனா அந்த லெட்டர்ல என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவளை திட்டி தான் எழுதணும்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா ஏகப்பட்ட அலப்புறம் வந்து பண்ணிருக்காங்க டோய் அனிமேஷன். அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, மிஸ்டர் 8 பத்தி கேட்டுறாங்க. அதாவது நம்ம இகரம் பத்தி கேட்டுறாங்க. இகரம் வந்து சாக்ஸோபோன் வச்சு வாசிப்பான்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்ம திட்டிறாருன்னே சொல்லிட்டு சொல்லலாம். என்னதான்டா சாக்ஸோபோன் வாசிக்கிற நீ, உன்னோட போஸ்டர் என்ன எப்படி இருக்குது, உன்னோட கை என்ன அப்படி வச்சிருக்கிற, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாப்பாவது போட்டுக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டிட்டு, இப்ப நான் சொன்னது வந்து புரிஞ்சுக்கோ, இனிமே கரெக்டா வாசின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிராஸ் கிளப்போட ஹெட் தான். அவர் வந்து இகரம் வந்து திட்டி சொல்லிக்கிறாரு. அப்போட வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் நல்லா சொல்லுங்க அவனுக்கு, அவன் வந்து உண்மையிலே ஒரு கேவலமா தான் வாசிக்கிறான். அது பேர் என்ன சொன்னீங்க, எம்பு ஷோவா, அதாவது சாக்ஸோபோனா, அதுவும் வந்து அவனுக்கு தெரியல. அதே மாதிரி அந்த ஸ்டாப் அதை பத்தி அவன்கிட்ட கரெக்டா சொல்லுங்கன்றாரு. ஏன்னா ஓடாக அந்த விஷயம் வந்து தெரியல போல இருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா காமெடியா கரெக்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவன்கிட்ட கரெக்டா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் காமெடியா சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் நான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து கரெக்டா கேட்டுருந்தாங்க அப்படின்னா இது சீரியஸான கொஸ்டின். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை கேட்ட பொண்ணு நினைக்கிறா, அவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி மிக்ஸ் பண்ணி கேட்கறன்ற பேர்ல ஓடா வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணவில்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஓடா சென்சே நான் வந்து லவ் பண்றேன் ஓடா சென்சேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, என்னை வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் பரவாயில்ல, இப்ப நான் கேட்கற கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க.
அதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, கோல்ட் ராஜர் அண்ட் ரெட் ஹேர் ஷாங்க்ஸ் அவங்க வந்து பார்த்து டஃபா இருக்கிறாங்க, அவங்களோட பவுண்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பக்காவான கொஸ்டின். ஏன்னா இது வந்து வால்யூம் 15 இந்த டைம்லாம் ஓடா எந்த பவுண்டியுமே ரிலீஸ் பண்ணல அவங்களோடது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. அண்ட் இதோட நிறுத்தினா கூட அவர் ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. அதை கூட நம்ம ஆசையா எதிர்பார்த்து காத்து இருந்துருக்கலாம். ஆனா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பவுண்டியை அவர் மறுபடியும் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கே கடுப்பா இருந்துச்சு, யாரா இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஓடா வந்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, வார்ட் ஆஃப் ஃபிளையிங் கிராஸ் சாப்பா ஒரு அட்டாக் மரன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இது எப்படி லூஃபி வந்து ஒரு கம்முன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவானோ அந்த மாதிரி காமெடிக்கு வந்து ஒரு அட்டாக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றேன். அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாராம். அடிச்சதுக்கு அப்புறமா எஸ்பிஎஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த வால்யூம்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாரு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கேள்வி கரெக்டா கேட்டுதாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பவுண்டி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல அந்த பவுண்டியா கூட இருக்கட்டுமே, கோல்ட் ராஜர் இருக்கட்டும், ஷாங்ஸா இருக்கட்டுமே, அது வந்து தெரிஞ்சிருக்கும் நமக்கு. பட் இவங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி கேட்டதுனால ஓடா வந்து காமெடியா முடிச்சிட்டாரு. ஸோ இதோட எஸ்பிஎஸ் வால்யூம் 15 வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்லாம் கேட்கறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வால்யூம்ல உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின் எது அதையும் வந்து கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்பிஎஸ் பத்தி தெரியாதுன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அவங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஒன் பீஸ்ல எஸ்பிஎஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுல ஃபேன்ஸ் கேட்கிற கொஸ்டினுக்கு ஓட வந்து ஆன்சர் பண்ணுவாரு, இந்த வீடியோல கேட்கிற கொஸ்டின்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் கேளுங்க. அண்ட் அவங்ககிட்ட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.